இங்கே பாரு, எக்காரணத்து கொண்டும் பயந்துட்டு அந்த ரேஸ் மட்டும் பண்ணிடக்கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அவங்களே கிடச்சிருக்குறாங்க. வண்டி என்னென்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ எப்படி அவங்க ஓட்டுறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு நிஜமாகவே ஓட்ட தெரியாது, ஓரளவுக்கு தான் ஓடுது. சைக்கிள் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வண்டி இப்போ தான் ஓட்ட கற்றுட்ருக்குறாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இவங்ககிட்ட பேசிக் திங்ஸ் இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த வண்டியில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு திருப்பி வந்து இங்கே நிப்பாட்டுவாங்க. எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம். என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க பண்ணுவாங்க, அப்படியே பாருங்கள். இங்கே பாரு, எக்காரணத்து கொண்டும் பயந்துட்டு அந்த ரேஸ் மட்டும் பண்ணிடக்கூடாது. சரியா? உனக்கே தெரியாமல் கூட முறிக்கிடக்கூடாது. அப்புறம் வண்டி பாட்டு போய்ட்டு தடுக்கவே முடியாது யாராலையும். எப்படி சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்ணாடியில் பார்த்துக்கணும், பின்னாடி யாராச்சும் இறங்கலான்னு பார்த்துட்டு அப்புறம் பிரேக் பிடிச்சிட்டே லைட்டாக ரைஸ் பண்ணணும். பிரேக் பிடிச்சிட்டே ரேஸ் பண்ணக்கூடாது, பிரேக்கை விட்டுட்டு லைட்டாக ரேஸ் பண்ணணும். நீ உனக்கு கால் எடுத்து வைக்க பயமாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டே போ. இப்படி ஊனிக்கிட்டே தடவிட்டுலாம் போகக்கூடாது. அப்படியே பொறுமையாக தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு பயம் போனவுடனே வண்டி ஸ்டெடியானோடனே காலத்துக்கு மேலே வச்சிரு. சரியா? அது வந்து கொஞ்ச நாள் தான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக வச்சுக்கக்கூடாது. பயமாக இருந்துச்சுன்னா சொல்லு, இன்னொரு தடவை கூட சொல்லி கொடுக்குறேன். கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளு. கார் வருதா? சரி, அது ஸ்டார்டிங்கில் தான் பயப்படணும். அது கார் நிற்குது, அது அங்கே வருது. 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துன்னு இருக்கு. அது என்னைக்கு போகிறது? பயமாக இல்லைல்ல, என்னென்ன பண்ணணும்லாம் தெரியும்ல. பயந்துட்டேன்னா டப்புன்னு இந்த பிரேக் அடிச்சிரு. இந்த பிரேக் அடிச்சுக்கிட்டே நின்றுட்டு என்னை கூப்பிடு. உடனே வந்து அப்படிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதெல்லாம் விழ மாட்டேன், எப்படின்னு தெரியும்ல. அப்போது ஏன் உள்றா? வேறு கான்ஃபிடென்ட்டாக பண்ண, உழுலாம் கூடாது. எது உளுந்து கற்றுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் அந்த காலம், உழாமல் கற்றுறது இந்த காலம். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் திருப்பி கேளு. ஆட்டினா என்ன பண்ணணும்னா, நீ கால் தேய்ச்சிக்கிட்டே தானே போகிற. ஆட்டுற மாதிரி இருந்தேன்னா நீ நிப்பாட்டிடு. வண்டி பிரேக் அடிச்சுட்டு நிற்கணும். ஏன்னா நீ பொறுமையாக எதாக இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆள் தள்ளினா என்ன ஸ்பீடில் போவோமோ அந்த ஸ்பீடில் தான் ரேஸ் பண்ணணும். அப்படி தான். சூப்பர். இன்னும் பொறுமையாக. சூப்பர், வெரி குட். அப்படி தான் பார்த்துக்கோ. பிரேக் ஆறுனடி. கைஸ், இவ்வளோ தான் கைஸ். பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல நான் போய் கூப்பிட்டு வரேன். அவள் திருப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? அவ்வளோதான். இப்போ பயம் இருக்கா? அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலை தேய்ச்சிக்கிட்டே போ. ஆனால் கீழே கல்லுலாம் எங்கன்னா நீட்டி இருக்கு. இதுமாதிரி ரோடுனா பரவாயில்ல, சில இடத்துல கல் பெருசாக நீட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் இடிச்சிட்டோன்னா கால் இது வேணும். ஃபஸ்ட்டே இல்லை. அது வந்து கொஞ்ச நாள் தான் பண்ணணும். இதே ப்ராக்டிஸாக வச்சுருக்கக்கூடாது. சரியா? திருப்பி சொல்லி தரணுமா? நீ வண்டி ஆஃப் பண்ணிட்டு திருப்பு ஃபஸ்ட்டு. அப்படியே ரேஸ் பண்ணலாம், திருப்பக்கூடாது. ஏன்னா திருப்பும் போது என்ன பண்ணுவாங்க, பயத்தில் ஃபுல்லாக முறுக்கிடுவாங்க. ரேஸ் பண்ணோன்னா போய் முட்டிடும். இறங்கி இல்லை, அப்படியே உட்காந்து நான் வேணா பின்னாடி இருந்து தள்ளுறேன். ஏன்னா ஸ்டேரிங் உனக்கு பழகணும் எந்த அளவுக்கு திரும்புதுன்னு. இல்லை, பின்னாடி இருந்து தள்ளினா தான் கரெக்டாக இருக்கும், வெயிட்டாக தான் இருக்கும். நீ அப்படியே காலை தேய்ச்சிக்கிட்டே வா. வண்டி போயிட்டோம். இப்படி திருப்பக்கூடாது, ஃபுல்லாக திருப்பிட்ட பேர். ஸ்டேரிங் ஓரளவுக்கு தான். அம்மாடி. ஓகேவா? இப்போ வண்டியை ஆன் பண்ணி திருப்பினாலும் இதே ஸ்பீடில் தான் திருப்பணும். இப்போ வண்டியை ஆன் பண்ணிவிட்டு திருப்பு. நல்லா இந்த பக்கம் வந்துரு. இங்கே வா, அந்த கோட்டிக்கிட்ட வா. அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீ இங்க இருந்து அங்கே வர வரணும். ஸ்லோவாக திருப்பணும் வண்டி. ரேஸ் ரொம்ப ஸ்லோவாக திருப்பணும். சரியா? ஏன்னா நீ திருப்பும் போது என்ன பண்ணுவோம், இந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுதுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ரைட் ஹேண்டில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், நம்ம எந்த அளவு முறுக்குறோன்னு. சரியா? திருப்பும் போது மறுபடியும் சொல்கிறேன், திருப்பது ரொம்ப டஃப்பான இருக்கும். திருப்பும் போது ரொம்ப முறுக்கிட்டோன்னா செவுத்துல முட்டிடும். சரியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பயப்படாமல் பண்ணு. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரைட் ஹேண்டில் இருக்கணும். ரைட் ஹேண்டில் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோ. ரொம்ப முறிக்கிடக்கூடாது. லைட்டாக பின்னாடி இந்த ஒரு ஆள் தள்ளுற ஸ்பீடு தான் முறுக்கணும். இங்கே பாரு,
இவ்வளோ கம்மி, இங்கே பாரு, இவ்வளோ கம்மி லைட்டாக. ம், பார்த்து மெதுவா. கான்ஃபிடென்ட் இல்லைன்னா சொல்ல, திருப்பி உட்கார சொல்லி தரேன். கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் பண்ணு. பத்தியா ஸ்ட்ரைட்டாக போகுது பத்தியா வண்டி? அதான் சொன்னேன் மெதுவா மெதுவா. மெதுவாக தான், மெதுவா. ரைட் ஹேண்டு கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு ஒரே இதிலலாம் கற்றுக்க முடியாது. போதும், நிப்பாட்டிக்கோ கைஸ். திருப்பியும் அவங்க வந்து டர்னிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. மெதுவாக ரேஸ் பண்ணணும். மெதுவாக ரைட் ஹேண்ட் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். வண்டி எதுவும் வரல, தைரியமாக பண்ணு. ரைட் ஹேண்ட் மட்டும் கான்சன்ட்ரேஷனாக வச்சுக்கோ. மெதுவா. ரேசிங்லாம் கற்றுக்க போகும்போது எப்படின்னா ரொம்ப கம்மியாக பண்ணணும். நம்ம வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரேஸ் நல்லா தைரியம் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பயந்துருவேன் நீ, ரேஸ் எவ்வளோ கம்மியாக பண்ணுறேன் அந்த அளவு கான்ஃபிடென்ட் வரையும். ஸ்லோவாக ஓட்டினா தான் கான்ஃபிடென்ட் வரையும். வேகமாக ஓட்டி கற்றுக்கவே முடியாது யாராலையும். சரியா? அங்கே வரையும் கான்ஃபிடென்ட். அந்த பக்கம் 4 ரோடு பிரியுது பேர். அப்போ என்ன பண்ணால் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு தான் போகணும். ஹார்ன் அடிச்சுட்டு பார்க்கணும். இல்லை இங்கே திருப்பிக்கோ. இங்கே அங்கெல்லாம் வேணாம். இந்த ஒரு மரம் தெரியுது அந்த முனையிலேயே. சூப்பர் அப்படி தான் நல்லா பண்ணுற. அப்படியே அதே மாதிரி பிரேக் அடிச்சுக்கோ. பின்னாடி வண்டி வருது. அப்படியே திருப்பிவியா? பொறுமையா. பயப்படக்கூடாது. சூப்பர் அதே மாதிரி அப்படியே வா, பொறுமையா வா. சூப்பர். பின்னாடி வண்டி வருது, பார்த்து வா. அவ்வளோதான். என்ன நான் சொல்லாமலே டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பயம் போயிடுச்சுல, அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தைரியம் கொடுக்க முடியும். ஏன்னா வண்டியை பற்றி பழகணும். இந்த மாதிரி பண்ணனா இப்படி போதா, இப்படி பண்ண இப்படி அடாகுதான்னு உனக்கு வந்து புரியணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும் தான் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். சரியா? ஒருத்தங்க என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. கற்றுக்க ரொம்ப டைம் ஆகுதுலாம் நினைக்கக்கூடாது. பொறுமையாக எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவு நம்ம சேஃப். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரேஸ் மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டோ ஃபாஸ்ட்டாக முறிக்கிற ஸ்லோவாக யூஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட். நமக்கு ரைட் ஹேண்டை கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னு வந்து ரைட் ஹேண்டுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுறோம் நம்ம நிப்பாட்டும் போதும் பிரேக் பிடிச்சி தான் நிற்கணும். வண்டி இறங்கும் போதும் பிரேக் அடிச்சுட்டு தான் இறங்கணும். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வண்டி இந்தான்னு கொடுக்கும்போது கொடுப்பாங்க, அப்போ அந்த டைமில் முறுக்கிடுவாங்க. வண்டி 2 பேரும் சேர்ந்து போவாங்க. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஓகேவா? நம்ம வந்து விழுந்து தான் கற்றுக்கணுன்னு அவசியமே கிடையாது. விழாமல் எத்தனை பேர் கற்றுக்குறாங்க, கற்றுக்கலாம். அப்படி தான் கற்றுக்கணும். இன்னொரு தடவை போய் ப்ராக்டிஸ் பண்ணுறியா? இப்போ காலை எடுத்து உடனே வச்சிருவியா? ரைட் சைடு மிரர் பார்த்துக்கோ. அவ்வளோதான். சூப்பர். ஆரன்
ஹார்ன் அடிச்சுக்கணும். ஆஹா, அப்புறம் கெத்து காட்டுறீங்க போங்க. சூப்பர். இதுக்கு போய் ஏன் பயந்துட்டு இருந்தா? சரியாக திருப்பல. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. அடுத்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா டிராஃபிக்கில் மார்க்கெட் ரோட்லலாம் எப்படி ஓட்டுறது, ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் எப்படி ஏற்றி இறக்கணும், ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது எங்கே பார்க்கணும், லெஃப்ட்டு பார்க்கணுமா ரைட்டு எது ஃபஸ்ட்டு ஏறணுமா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ஏற்றுறது எப்படி இறக்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. அது நேராக இப்போ ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஸ்லோவாக பிரேக் மட்டும் அடிச்சுட்டு ஏற்றி இறங்கிட்டு திருப்பி அப்படியே ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் பார்க்கணும், ஏன்னா இந்த ரோடு இப்படி போகுது. ஸோ ரைட் சைடு பார்த்துட்டு அப்புறம் தான் லெஃப்ட் சைடு பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் அதே ஸ்பீட்லேயே அப்படியே பிரேக் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதே ஸ்பீட்லேயே வந்து ஸ்பீட்லேயே ஏற்றி இறக்கிடலாம். இப்போ 20லலாம் போனீங்கன்னா நீங்கள் பிரேக் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே ஏற்றி இறக்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்.